கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த அதிகாலை ஜப வேளையிலே நாம் தேவ சமூகத்திலே, தேவ பர்வதத்திலே வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே நம்முடைய ஜபங்களுக்கெல்லாம் செவி கொடுக்கிறவரை, ஐயா, நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம் நமக்கு சமீபமாய் இருக்கிறவரை நோக்கி நம்முடைய விண்ணப்பங்களை, வேண்டுதல்களை கொண்டு வந்து இருக்கிறோம். எல்லா துதிகளோடும் மகிமைகளோடும் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்திருக்கிறோம். ஐயா, நீங்கள் நிச்சயமாகவே தேவ சமூகத்தில் காணப்படுகிற அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் நிச்சயமாய் பாக்கியவான்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. இவ்விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது, கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று தாவீதரசன் 144:15 சங்கீதத்திலே சொல்லுகிறார். நன்றாய் கவனியுங்கள். கர்த்தரையே தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதியும் அவர் தமக்கு சுதந்திரமாய் தெரிந்து கொண்ட ஜனமும் பாக்கியம் உள்ளது என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் நாம் வேண்டிக் கொள்ளும் போதெல்லாம், நன்றாக கவனியுங்கள், உபாகமம் 4:7 சொல்லப்பட்டிருக்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, தேவனை இவ்வளவு சமீபமாய், ஐயா, கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு விடை கொடுக்கிறவராய், பதில் கொடுக்கிறவராய், கூப்பிடும் போதெல்லாம் நமக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிற இந்த அற்புதமான தேவனை இவ்வளவு சமீபமாய் நாம் பெற்றிருக்கிறது போலவே, தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்றிருக்கிற வேறே பெரிய ஜாதி எது என்று மோசே சொல்லுகிறார். காரணம் என்னன்னா, இன்று உங்களோடு இருக்கிற இந்த பரிசுத்த ஆவியானவர், என் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த பழைய ஏற்பாட்டின் காரியங்களிலே தேவன் இத்தனையாய் அருகாமையில் அந்த அற்புதமான தேவ பிள்ளைகளை அவரே நின்று நடத்தி கொண்டு வந்தாரே. ஆனால் இன்று உங்களையும் என்னையும் எத்தனை அதிகமாய் உங்களோடே இருந்து அவர் நடத்த முடியும், உங்களை தாங்கி தப்புவித்து ஏந்தி சுமக்க முடியும் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதிருங்கள். ஐயா, இந்த வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவர், அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் உங்களோடே உலாவி உங்களுக்குள்ளே வாழுகிறவர், ஜீவிக்கிறவர், Almighty God, உங்களுக்குள்ளே வாசம் செய்கிறவர் என்று கர்த்தரால் சொல்லப்பட்ட இந்த வேறொரு தேற்றரவாளன், இந்த உலகத்திலே ஒருவேளை உங்களை தேற்றுவதற்கு யாருமே இல்லையா? வேறொரு தேற்றரவாளன் இருக்கிறார். ஐயா, நீங்க நம்பி இருந்தவர்கள் எவருமே உங்களை தேற்றவில்லையா? உங்களுக்கென்று ஒரு வேறொரு தேற்றரவாளன் இருக்கிறார் என்பதை மறந்து விடாதிருங்கள். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இவரே இந்த அற்புதங்களின் ஆண்டவருடைய ஆவியானவரே என்றென்றுமாய் உங்களோட இருக்கிறவர். ஐயா, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றென்றும் உங்களோட இருக்கிறவராய் கர்த்தரை உங்களுக்கு சமீபமாய் கொண்டு வந்துவிடும். மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்குள்ளே வாழுகிற உங்களுக்குள்ளே அவர் வாழுகிறார். Mighty God, பாருங்கள், அப்போஸ்தலர் 10:38 சொல்லப்பட்டிருக்கிறது, நசரனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். அபிஷேகம் பண்ணால என்ன நடந்து? தேவன் அவரோட கூட இருந்தார். அந்த சர்வ வல்லமை உள்ள தேவன் அவரோட கூட இருந்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். ஐயா, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்க என்னை அபிஷேகம் பண்ணினார் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஏசாயா 61:1. என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே வரும் பொழுது, Mighty God, அவருடைய அபிஷேகம் உங்கள் தலையின் மீது ஊற்றப்படும் பொழுது நிச்சயமாய் நீங்கள் வேறு மனிதனாய், மகிமையான மகத்துவமான மாற்றம் உள்ள ஒரு தலை சிறந்த மனிதனாய் மாற்றி விடுவீர்கள் என்பதிலே எந்த மாற்றமும் இல்லை. அவர் உங்களுக்குள்ளே உலாவுகிறவரும், உங்களோட இருக்கிறவரும், உங்களுடைய உதவியாளரும் துணையாளருமாய் இருக்கிறார். அவர் எங்கேயோ அங்கே விடுதலை, ரட்சிப்பு, சுகம், ஆரோக்கியம், வெற்றி, ஜெயம், அல்லேலூயா, மாற்றமே இல்லை. அவரே உங்களை நடத்துகிறவரும் உங்களை போதிக்கிறவருமாய் இருக்கிறார். ஐயா, இதை போன்ற பேறு பெற்ற ஜனம் வேறே எங்கே இருக்கிறது? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கர்த்தருடைய ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுதுதான் நீங்கள் தேவ பிள்ளைகள் என்று சாட்சி பகரப்படுவீர்கள். ஐயா, பரிசுத்த ஆவியினால் எவர்கள் நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய பிள்ளைகள் எண்ணப்படுவார்கள் என்று சொல்லப்படுவார்கள், என்று பிரித்து பேசப்படுவார்கள், என்ற மகிமையான சாட்சியை கொண்டவர்களாய் வாழுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
இருக்கிறதே, அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நிச்சயமாய் உங்களை, உங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாய் மாற்றிவிடும் என்பதிலே மாற்றமே இல்லை. எப்பொழுதையா சின்னவனாய் இருக்கிற என் மகன், என் மகள், அல்லது நான், அல்லது என் கணவன் சின்னவனாய் இருக்கிறவர்கள் 1000ஆகவும் சிறியவர்களாக இருக்கிற நாங்கள் பலத்த ஜாதியாகவும் மாற முடியும் என்று கேட்டீர்களே, ஆனால் உங்களுக்கு ஒரே ஒரு அற்புதமான பதில் இருக்கிறது. அன்பு தேவ பிள்ளைகளே, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அடைகிற அந்த பலன், உங்க வாழ்க்கையில, உங்க ஜீவிதத்தில், உங்க வியாபாரத்தில், உங்க ஊழியத்தில், உங்க எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய ஆவி உங்களுக்குள்ளே வாசமாய் இருக்கும் பொழுது நீங்கள் சின்னவனாய் இருக்கிற உங்கள் பிள்ளை, நீங்கள், உங்கள் மகள் அல்லது யாரோ சின்னவனாய் இருக்கிறவர்கள் 1000ஆய் பெருகுகிற அற்புத அனுபவத்திற்கு வந்து விடுவார்கள். மாத்திரமல்ல, நன்றாய் கவனியுங்கள், சிறியவனாய் இருக்கிறவர்கள் பலத்த ஜாதியாய் மாறிவிடுவார்கள். ஹல்லேலூயா. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் வறண்ட நிலங்கள் எல்லாம், உங்கள் வறண்ட வனாந்திரமாய் கிடக்கிற நிலங்கள் எல்லாம் வயல்வெளியாய் காடாய் எண்ணப்படும் செழிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டுமா? உன்னதத்தில் இருந்து ஆவி உங்கள் மீது ஊற்றப்படும் பொழுது அப்படி ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. நிச்சயமாய் ஆதலினால் தான் இப்பேற்பட்ட ஆவியாய் இருக்கிற அற்புதங்களின் தெய்வத்தை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. இந்த விதமான சீரை பெற்ற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று பரிசுத்தவான்களின் மூலமாய் கர்த்தர் வேதத்திலே எழுதி தந்திருக்கிறார். நன்றாய் கவனியுங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. ஐயா, இந்த பாவ வாழ்க்கையில் இருந்து, எகிப்து என்னும் அடிமைத்தனத்தில் இருந்து வெளிப்பட்ட அத்தனை வேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை காத்திருக்கிறது. நிச்சயமாய் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 63:13-14 நீங்கள் வாசித்தீர்களே, ஆனால் அந்த ஜனங்கள் எகிப்து தேசத்திலே இருந்து வெளிப்படும் பொழுது அவர்களுக்கு என்ன நடந்ததோ, அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறும் பொழுது என்ன நடந்ததோ, அப்படியே நீங்கள் பாவ வாழ்க்கையை, பழைய வாழ்க்கையை விட்டு வெளியேறும் பொழுது நிச்சயமாய் உங்களுடைய தாறுமாறான வாழ்க்கையை, ஏனோ தானோ வென்ற கிறிஸ்தவ வாழ்க்கையை, அல்லது பலகீனமான ஒரு விசுவாசம் இல்லாத அல்லது ஆவியும் அனலும் இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் சூழ்நிலையில் இருந்து நீங்கள் வெளியே வரும் பொழுது என்ன நடக்கும் உங்களுக்கு என்பதை பாருங்கள். நீங்கள் நன்றாய் கவனியுங்கள். இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்கள் அடிக்கு மேல் அடி வாங்கினவர்கள். ஐயா, நின்றாலும் அடி, இருந்தாலும் அடி. அடியும் உதையும் அவர்களுக்கு அன்றாட செயலாகிவிட்டது. வேலை செய்தால் கூலி இல்லை. வைக்கோலை கொடுத்தார்கள் கூலிக்கு பதிலாய். கடைசியில் கூலியை நிறுத்திவிட்டு, வைக்கோலை நீங்களே போய் பொறுக்கிக் கொள்ளுங்கள் கூலிக்காக. நாள் முழுவதும் வேலை செய்துவிட்டு கூலிக்காக வைக்கோலை பொறுக்கக்கூடிய, அதை ஏனென்று கூட கேட்க முடியாத அடிமைத்தனத்திலே வாழ்ந்த ஜனங்கள். அடிமைத்தனம் என்னும் இரும்பு காலவாயிலே விலங்குகளால் அடைபட்டது போல அடைபட்டிருந்த ஜனங்கள் 430 வருடம் அடிமைகளாய், அடிமைகளுக்கு பிறந்த அடிமைகளாய், பரம்பரையாய் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது வெளியே வருகிறார்கள். நன்றாய் கவனியுங்கள். ஐயா, நானும் கஷ்டத்திலும் கடனிலும் பல ஆண்டுகளை கழித்து விட்டேன். என் பிள்ளைகளும் என் தகப்பன் வைத்துவிட்டு போன சாபங்கள் மாத்திரமல்ல, கடன்கள், என் தகப்பன் வைத்துவிட்டு போன, என் பெற்றோர் வைத்துவிட்டு போன கடன்களும் கஷ்டங்களும் தொல்லைகளும் துன்பங்களும் எங்களை தொடர்கிறது. மாற்றமே இல்லை. குடும்பங்களிலே ஒரு செழிப்பே இல்லை. மகிமையான காரியங்கள் ஒன்றும் நடந்தபாடு இல்லை. என்ன வேண்டுமானாலும் நீங்கள் சொல்லி ஐயா புலம்பிக் கொண்டிருக்கலாம். அருமையான தேவ பிள்ளைகளே, எத்தனை சூழ்நிலைகளிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி, எகிப்தை விட்டு நீங்கள் வெளியே புறப்பட்டு விட்டீர்கள். நன்றாய் கவனியுங்கள். பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே புறப்பட்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு ரட்சிக்கப்பட்டு அவரையே, இந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நீங்கள் உங்கள் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டீர்களே, அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் கடந்து வந்தீர்களே, நிச்சயமாய் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனால் பிறந்தவர்கள் என்பதை ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். ஐயா, உங்க ஸ்டாண்டர்ட் வேற, உங்க சரித்திரம் மாறிவிட்டது, உங்க வாழ்க்கை சூழ்நிலை மாறிவிட்டது. உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை ஒரு வெற்றி திருப்பு முனை ஏற்கனவே வந்துவிட்டது. அருமையான தேவ பிள்ளைகளை நன்றாய் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பாவ பாரங்களுக்காக, கஷ்டங்களுக்காக, உங்களுடைய
உங்களுடைய சாபங்களுக்காக நீங்கள் படுகிற உபத்திரவங்கள் அது மந்திர சூனியங்களினால் வந்திருந்தாலும் எல்லாவற்றிற்காகவும் உங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டவர் உங்கள் பரம தகப்பன், உங்கள் இரட்சகர், உங்களை விடுவிக்கிறவர். ஓ, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறவர். உங்கள் எல்லா பரிகாரங்களையும் உங்களுக்காய் அவர் கல்வாரி சிலுவையிலே செலுத்தி தீர்த்து விட்டார் என்று நம்புங்கள் அருமையான தேவ பிள்ளைகளே. அப்படி நீங்க வெளியே வரும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்கள். 63:13-14 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த ஜனங்க வந்தாங்களாம், அவ்வளவு கொடுமைகளில் இருந்தவர்கள், பாடுகளிலே உபத்திரவங்களிலே இருந்தவர்கள், அடிக்கு மேல் அடி வாங்கினவர்கள், அடிமைகளாய் பிறந்து அடிமைகளாகவே வாழ்ந்து அடிமைகளாய் மரித்தவர்களுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் வெளியே புறப்பட்டு வரும் பொழுது ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினார். ஓ க்ளோரி மைட்டி காட். ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே அப்படி பாய்ந்து பக்குவமாய் துள்ளி குதித்து கம்பீரமாய் வருவது போல அந்த ஜனங்களை வனாந்திர வெளியிலே நடத்தி கொண்டு வந்தவர் அற்புதமான ஆண்டவருடைய ஆவியானவர். அவர்கள் எங்கும் இடராதபடி எந்த ராஜாக்களும் சீண்டி பார்க்க முடியாதவர்களாய், எந்த தேசமும் எந்த ஜனக்கூட்டமும் அவர்களுடைய இராணுவங்களும் அவருடைய செல்வங்களும் செருக்குகளும் அவர்களுக்கு முன்பே நிற்க முடியாதபடி இவர்களை வல்லமையோடும் பலத்த கரத்தோடும் ஓங்கிய புயத்தோடும் இவர்கள் எங்கும் இடராதபடி அவர்களை ஆழங்களிலே நடக்க பண்ணினார். மைட்டி காட். யோர்தானை கடக்க பண்ணினார். எரிகோ கோட்டைகளை நொறுக்கி இவர்களுக்கு விடுதலையையும் வெற்றியையும் ஜெயத்தையும் கொடுத்தார். செங்கடல் இவர்களை கண்டு இரண்டாய் ஓடியதே அப்படியாய் நடக்க பண்ணினவர். யாரையா நடக்க பண்ணினா? அந்த காலத்தில் இவர்களை நடத்தி கொண்டு வந்தது யார்? நன்றாய் கவனியுங்கள். 14ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்குகளிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். யாரு? கர்த்தருடைய ஆவியானவர். மைட்டி காட். இந்த ஜனங்கள் கர்த்தருடைய ஆவியானவராலே நடத்தப்பட்டார்கள். அன்பு தேவ பிள்ளைகளே, ஆதலினால் தான் வேதம் சொல்லுகிறது, எவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்களே தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஆதலினால் என் அன்பு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் எந்த காரியத்திலும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிறவர்களாக மாறுங்கள். உங்கள் வாழ்க்கை சூழ்நிலை முற்றிலுமாய் மாறிவிடும். அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார். ஐயா, பள்ளத்தாக்கிலே தண்ணீர் உண்டு, பள்ளத்தாக்கிலே நீரோட்டம் உண்டு, பள்ளத்தாக்கிலே செழுமை பசுமை புற்கள். ஓ மைட்டி காட். என்ன வேணுமோ அத்தனையும் பள்ளத்தாக்கிலே உண்டு. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படியா இளைப்பாற பண்ணி இப்படியே தேவரீர் உமக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தி வந்தீர், நடத்தினீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இன்று பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறவர்களாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, பாவத்தின் அடிமைத்தனங்களில் இருந்து விடுபட்ட நீங்கள், எகிப்து என்கிற இருப்பு காலமாயாகிய பாவம், சாபம், பாவத்தின் சாம்பலம், மரணம் என்கிற எல்லா கொடுமைகளிலும் இருந்து நீங்கள் விடுதலை பெற்று வெளியே வந்திருக்கிறீர்களே, நீங்கள் நிச்சயமாய் ஒரு குதிரை வனாந்திர வெளியிலே நடக்கிறது போல எல்லா பிரச்சனைகளையும் தாண்டி கண்ணீரின் பள்ளத்தாக்கை, அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடப்பீர்கள். உருவ நடந்து அதை கண்ணீரின் பள்ளத்தாக்கை ஓ ஆனந்த களிப்பாய் மாற்றி விடுவீர்கள். உருவ கலந்து அதை செழிப்பான நீரூற்றாய் மாற்றிக் கொள்ளுவீர்கள். உங்களுக்காக மழையும் குளங்களை நிரப்பும். நீங்களோ கிருபைக்கு மேல் கிருபை பெற்று மகிமைக்கு மேல் மகிமை பெற்று தேவனுடைய சந்நிதியிலே தேவ பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். பாருங்க, அந்த ஜனங்கள் வெளியே வந்த பொழுது அவர்களை பார்த்தவர்கள் பூமியின் விசாலத்தை மூடுகிறதான ஒரு பெரிய கூட்டம் என்று அவர்களை கண்டு பயப்பட்டார்கள். இவர்கள் பயந்து கிடந்த காலங்கள் போக, இவர்கள் அஞ்சி நடுங்கிய காலங்கள் போக, இவர்களை பார்க்கிறவர்கள் எல்லாம் பயப்படுகிற காலம் வந்துவிட்டது. உங்களுக்கும் அப்படித்தான் நடக்கும். உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் வரப்போகிற மாற்றம் அப்படியே இருக்கும். மைட்டி காட். மாடு வெளியின் புல்லை மேய்ந்து போட்டது போல அவர்கள் தங்கள் சத்துருக்களை, நல்லா கவனிங்க, மாடு வெளியின் புல்லை, புல்வெளியில் இருக்கிற புல்லை கச்சப்பு கச்சப்பு கச்சப்படி கடிச்சு
கடிச்சு சுத்தமா ட்ரைன் பண்ணிரும், அப்படியே இல்லாதது போல நொறுக்கிறோம். அது போலவே அவர்கள் மாடு வெளியின் புல்லை மேய்ந்து போட்டது போல எதிரிகளையும் எதிரி நாடுகளையும் பட்டணங்களையும் மேய்ந்து போட்டார்களாம். உங்களுக்கு முன்னால் வருகிற எல்லா உபத்திரவங்கள், சவால்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் நீங்களே அப்படியே மிதித்து போடுவீர்கள். ஏனென்றால் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த ஜனங்களுக்குள்ளே காண்டாமிருகத்துக்கொத்த பலன் இருந்தது. ஹல்லேலூயா. அவர்களுக்குள்ளே பாலசிங்கத்துக்கொத்த தைரியமும் பலமும் இருந்தது. ஐயா, துஷ்ட சிங்கம் போல் மடங்கி படுத்திருக்கிற இவர்களை எழுப்புகிறவன் யார்? யாரையா இவரை தொட முடியும்? இவர்களை கிட்ட நெருங்க முடியுமா? இவர்கள் பக்கம் இவர்களுக்கு எதிராய் போக முடியுமா? துஷ்ட சிங்கம் போல் படுத்திருக்கிறார்கள் என்று அவர்களை காணுகிற நாட்டார், தேசத்தார், பட்டணத்தார், மந்திரிமார்கள், ராணுவங்கள், ராஜாக்கள் கண்டு கலங்கினார்கள். அவர்களுக்குள்ளே ராஜாவின் ஜெய கம்பீரம் இருந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம் என்கிற அற்புதமான தேவ மகிமை உங்களுக்கு கொடுக்கிற ராஜரீக அபிஷேகம். அது உங்களுக்கு உங்களை ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றிவிடும். உங்களை கண்டுதான் உலகம் பயப்பட போகிறதை ஒழிய நீங்கள் எவனை கண்டும் பயப்படுகிற காலம் எல்லாம் மலையேறி போய்விடும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாற்றம், இந்த மகிமையான மாற்றம் நீங்கள் எப்பொழுது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுகிறீர்களோ, ஐயா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்பது ஒரு நாள் என்றோ ஒரு நாள் பெற்றுக் கொள்ளுகிறது அல்ல. அந்த அபிஷேகத்தினால், அந்த ஆவியினால், தேவனுடைய ஆவியினால் நீங்கள் நடத்தப்படுகிற அன்றாட அனுபவம் என்பதை மறந்து விடாதிருங்கள். உங்கள் வாழ்க்கையோ நிச்சயமாய் முற்றிலுமாய் மாறிவிடும். அது மாறும் பொழுது உங்கள் வாழ்க்கை, உங்களை காண்கிறவர்கள் எல்லோரும் ஐயா நிச்சயமாய் அப்பொழுதுதான் பலிக்கும். கர்த்தர் சொன்ன நல்ல வார்த்தை அப்பொழுதுதான் பலிக்கும். நான் உன்னோடே கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும் என்று கர்த்தர் சொன்னது போல, அவர் உங்களோடே கூட இருந்து செய்கிற காரியங்கள் எல்லாம் நிச்சயமாய் பயங்கரமாயிருக்கும். அது ஆச்சரியமும் அதிசயமுமாயிருக்கும். நீங்களோ கர்த்தருக்குள்ளே மகிழ்ந்து மேன்மை பாராட்டுவீர்கள். உங்களை ஒருவனும் ஒரு கொம்பனும் இந்த உலகத்திலே ஒரு சக்தியும் அசைக்க முடியாது. நிச்சயமாய் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஜெபிப்போம். ஒரு புதிய அபிஷேகம், உங்கள் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்த போகிற ஒரு புதிய மகிமையான அபிஷேகம் உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் இப்பொழுது நான் ஜெபிக்க போகிறேன். நீங்களும் தாகத்தோடு இருப்பீர்களே ஆனால் என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க சொல்லுங்க, ஐயா தாகத்தோடு இருக்கிறேன்னு சொல்லுங்க. கர்த்தர் பாருங்க நின்று சொல்லுகிறார், பண்டிகையின் கடைசி நாளிலே கர்த்தர் நின்று சத்தமிட்டு, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வரக்கடவன். ஹல்லேலூயா. இலவசமாய் அந்த ஜீவ தண்ணீரை உங்களுக்கு பானம் பண்ண கொடுப்பேன்னு சொன்னாரே, அந்த ஜீவ தண்ணீரை இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பேருக்கும் உங்கள் தாகத்தை பார்த்து, உங்கள் வேகத்தை பார்த்து, உங்கள் வைராக்கியத்தை பார்த்து, நீதியின் மேல் உங்களுக்கு இருக்கிற பசி தாகத்தை பார்த்து உங்கள் காலி பாத்திரங்களை அவர் நிரப்ப முடியும். ஒரு சாதாரண தண்ணீராய் இருக்கிற தண்ணீரை போன்றிருக்கிற உங்கள் வாழ்க்கையை இதுவரை கண்டிராத ருசி உள்ள திராட்சை ரசமாய் அவர் மாற்ற முடியும். உங்கள் பாத்திரத்தை நிரம்பி வழிய செய்ய முடியும். நாம் இப்பொழுது ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. ஐயா, இந்த ஜெப வேளையிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் என் அன்பு சகோதர சகோதரிகள் யார் யார் என்று ஒரு தாகத்தோடும் பரிசுத்த ஆவியின் நிறைவுக்காய், பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதற்காய், பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றுக்கொள்ளும் வண்ணமாய் தாகத்தோடு வந்திருக்கிற, ஜெபிக்கிற, வாய் திறந்து கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகி கர்த்தர் அவர்கள் வாய்களை நன்மையின் கிருபையினால் நிரப்பும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய அனுக்கிரகம் ஒவ்வொருவர் மீதும் பரிசுத்த ஆவியின் அக்னியாய் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. கடனிலும் கஷ்டத்திலும் குடும்ப பாரங்களிலும் அநேக தொல்லைகளிலும் வருத்தப்பட்டு சுமக்கிற அநேக பாரங்களினாலும் ஐயா சோர்ந்து போய் தாங்க முடியாத கவலைகளும் கண்ணீருமாய் இருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் இல்லை, ஒரு மறுமலர்ச்சி இல்லை என்று காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளின் மீது ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் ஊற்றப்படும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு புது எண்ணெயின் அபிஷேகத்தை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி தகப்பனே. அந்த தாவீதின் மீது, தாவீதின் உச்சம் தலையிலே ஒரு சாமுவேல் தைல கொம்பை சரித்தது போல அந்த அற்புதமான தீர்க்கதரிசி ஒரு தைல
கொம்பை தரித்து அவனை வேறு மனிதனாய் மாற்றினது போல, பேறு பெற்றவனாய் மாற்றினது போல, சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாவாய் அந்த அபிஷேகம் அவனை மாற்றினது போல, இன்று எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஐயா நீரே நல்ல பிரதான ஆசாரியராய் நின்று உம்முடைய தைல கொம்பை அன்பு சகோதர சகோதரிகள் எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய தைல கொம்பை சரிக்கும்படியாய் எங்கள் மகா பிரதான ஆசாரியனை கேட்டுக்கொள்ளுகிறோம். இப்பொழுதே ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் ஒவ்வொருவர் மீதும் இறங்கி வரட்டும் ராஜா. கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் மீதும் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம். இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய், என் தெய்வமே இவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியத்தக்கதாய், எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா கஷ்டங்களிலும் நடக்க தெரியாத காரியங்கள், ஐயா எதிர்கொள்ள முடியாத பிரச்சனைகள், சந்திக்க முடியாத சவால்கள், சோர்ந்து போய் இருக்கிற சோதனைகள் எல்லாவற்றிலும் இருந்து ஒரு ஜெயம் எடுக்கும்படியாய் இவர்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய பிள்ளைகளை ஒரு புதிய எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. தாவீது சொன்னது போலவே என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறீர், நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொன்னது போலவே இன்று வாய் திறந்து ஜெபிக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவர் மீதும் ஒரு புது எண்ணெயின் அபிஷேகம் இறங்கி வரும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா எதிர்ப்புகளையும், எல்லா விதமான பிசாசின் தந்திரங்களையும், எல்லா பில்லி சூனியங்கள், மாந்திரீகங்கள், சதி சூனியங்களிலும், எல்லா பாவ சாப கட்டுகளிலும் இருந்து இவர்கள் ஜெயம் எடுக்கத்தக்கதாய் இவர்கள் கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பை போல் உயர்த்தப்படும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் இவர்களை விடுதலையின் ஆவியினால் நிரப்புவீராக. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இவர்களும் அந்த எகிப்தில் இருந்து புறப்பட்டவர்களைப் போலவே இவர்களையும் இவர்கள் பிள்ளைகளையும் பொன்னோடும் பொருளோடும் புறப்பட பண்ணும்படியாய், ஐயா பொன்னோடும் பொருளோடும் அந்த தேவ பிள்ளைகளை நீர் புறப்பட பண்ணினது போல ஒன்றிலும் இவர்கள் குறைவுபட்டு போகாதபடி எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கும்படியாய் தேவ ஆவியின் அபிஷேகம் இறங்கட்டும். எல்லா வனாந்தரங்களும் வயல்வெளியாய் மாறும்படியாய், வனாந்தரத்திலே தண்ணீர்களும் அவாந்தர வெளியான வாழ்க்கையிலே ஆறுகளை தண்ணீர்களை போன்ற செழிப்புகளும் பாய்ந்தோடும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் உன்னதத்தில் இருந்து உம்முடைய ஆவியை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. எல்லா பிரச்சனைகள், ஆபத்துகள், உபத்திரவங்கள், சோதனைகள், சவால்களிலும் இருந்து ஐயா இவர்களை உபத்திரவப்படுத்துகிற கடன்களும் கஷ்டங்களும் குடும்ப பிரச்சனைகளும் எல்லா வம்புகள், வழக்குகள், கேஸ்கள் எல்லாவற்றிலும் இருந்து இவர்கள் விடுபட்டு ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல எங்கும் இடராதபடி ஆழங்களிலே அற்புதமாய் இவர்களை நீர் நடக்க பண்ணும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய பிள்ளைகளை கரம் பிடிக்கும்படியாய் ஐயா உம்மை நோக்கி வேண்டுகொள்ளுகிற ஒவ்வொருவர் மீதும் ஒரு புதிய அபிஷேகம், புதிய அக்கினி இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. உம்முடைய பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் இந்த எல்லா உபத்திரவங்களிலும் இருந்து இவர்களை பாதுகாத்து வழிநடத்தி இவர்களும் இவர்கள் பிள்ளைகளுமாய் பெரிய சாட்சியாய் எழும்பும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய அனுக்கிரகம் இவர்களை பாதுகாக்கட்டும். கர்த்தரே நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். நடக்க போகிற எங்கள் கூட்டங்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஐயா இந்த கல்லு கூட்டம், தடிக்காரன் கோணம், கன்னியாகுமரி மற்றும் என்னும் இருக்கிற ஒவ்வொரு இடங்களிலும் நடக்க போகிற அருமையான திறந்த வெளி மைதான கூட்டங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற அல்லது எங்களோடு இணைந்து கிரியை செய்கிற, வேலை செய்கிற, இதற்காக பிரயாசப்படுகிற, கொடுக்கிற, இந்த ஊழியங்களுக்காக உதவிகளை செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் எந்த ஊரிலே இருக்கிறார்களோ, எங்கே வாழுகிறார்களோ ஒவ்வொருவர் மீதும் ஒரு பூரண கிருபை உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவர் இவர்களை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய அனுக்கிரகம் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும், பாதுகாக்கட்டும். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நிகழ்ச்சிக்காய் உதவி செய்த அன்பு சகோதரி ஆன்லி ஏர்னஸ்ட் என்கிற அன்பு சகோதரிக்காக ஜெபிக்கிறோம். இந்த ஆன்லி ஏர்னஸ்ட் என்கிற அன்பு அம்மையாரை கர்த்தர் எல்லா சுகபலத்தோடும் பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் என் தேவனாகிய கர்த்தர் முதிர் வயதிலும் தாங்குவேன், தப்புவிப்பேன், ஏந்துவேன், சுமப்பேன் என்று நீங்க சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் ஐயா பறந்து காக்கிற பட்சியை போல் இவர்களையும் இவர்கள் பிள்ளையையும் பிள்ளைகளின் பிள்ளையையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் தடைகளை எல்லாம் நீக்கி இவர்களை மேன்மைப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம்.
செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அநேகமாயிரம் ஜனங்களுக்கு முன்பாக இந்த ஜெப வேளையிலே வந்து நிற்கிற ஜெபிக்கிற வாயை திறந்து உம்முடைய சமூகத்திலே தாகத்தோடும் கவனத்தோடும் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. எல்லா அந்தகார வல்லமைகளும் இதோடு நிர்மூலமாகட்டும். எல்லா பொல்லாத ஆவிகளின் சேனைகளும் அகன்று போகட்டும். ஒரு மகா பெரிய செழிப்பும் மாற்றமும் மறுமலர்ச்சியும் இவர்கள் வாழ்க்கையிலே வரும்படியாய் என் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தினாலே இந்த புதிய அபிஷேகம், இந்த புதிய ஆவியானுடைய அனுக்கிரகம், இந்த புதிய எண்ணெயின் அபிஷேகம் இவர்கள் வாழ்க்கையை முழுவதுமாய் முற்றிலுமாய் திசை திருப்பும்படியாய் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையாய் ஐயோ இவர்கள் இந்த பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற புதிய பலம், புதிய கிருபை, புதிய வழிகள், புதிய ஆப்பர்ச்சுனிட்டிகள், புதிய வேலைகள், ஊழியத்திலே கொடுக்கிற மேன்மையும் மகத்துவமும் ஜெருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகமெங்கிலும் தெரிந்த அறிந்த ஊரார் உற்றார் உறவினர்கள் உலகத்திற்கு எல்லோருக்கும் முன்பாக உமக்கே நல்ல சாட்சிகளாய் வாழுகிற கிருபையை கொடுப்பீராக. தேவ அனுக்கிரகமும் கிருபையும் சமாதானமும் உடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளும்படியாய் என் அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே. ஆமென், ஆமென். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள், நன்றாய் நினைவில் கொள்ளுங்கள். வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் மறுமலர்ச்சியும் வர வேண்டுமானால் நாம் ஒரு 1000 வழிமுறைகளை கையாளலாம், ஒரு 1000 வழிமுறைகளில் ஜெபிக்கலாம், பாருங்க 1000 வாக்குத்தத்தங்களையும் சொல்லி ஜெபிக்கலாம். ஆனால் பரிசுத்த ஆவி உங்கள் மீது வரும் பொழுதுதான் மாற்றம் உண்டாகும். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நடத்தப்படும் பொழுதுதான் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியினாலே அன்றி ஒன்றும் செய்யக்கூடாது. பரிசுத்த ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, எல்லாம் அவராலே ஆகும். ஏன்னா இந்த ஜீவனுள்ள தேவனுடைய ஆவியே அவர்தான். கர்த்தரே ஆவியானவர். நல்லா கவனிங்க, கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே நீங்க எல்லாவற்றிலும், எல்லா குழப்பங்கள், பாடுகள், சவால்கள், சோதனைகளிலும் ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை. ஹல்லேலூயா. உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.